இருட்டு இருட்டுன்னு புலம்புறதை விட உன்னால முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏத்து, அது உபயோகமா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச பழமொழி. அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சாதான் நமக்குள்ள இந்தியங்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். ஜாதிங்கிற இருட்ட விளக்க என்னால முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திருக்கேன். அதுதான் இந்த படம். முருகா 6.90 வெறும் 90 பைசா. காலங்காத்தால ஒரே ஒரு காப்பியா? மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ். வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க. 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார். பணத்தை பிடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை பிடியும். ஓய் இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டாங்க. யோ கையடியா, தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர். இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு நட்டுறது, கால் அடைக்கிறது தானே. போ எங்கேயாவது போய் பத்திரிகையில ஸ்ரீசரத எழுது. வந்து சேர்ந்தீங்க பாரு. மிச்சம் வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்லது. இன்னே வேடிக்கை போயா. ஏ பசங்களா, நாளை ஆறுது, சீக்கிரம் வாங்கடா. மழை வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? கூடல கால்ட்டு பட்டை அழி உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ. முஸ்லிம் புள்ளா இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? இரு உன் பேரு இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவுல யார பார்த்தாலும் தலாமலக்கம் போடணும். அவ நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா உண்டோ? சர்ச் பார்க்குள்ளா இருக்குடா. இல்லையே போடு. இதோட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். BA வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம்? நீ BA படிச்சதுனால ஓரளவுக்கு பட்டா வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்குவமா சில பச்சனங்கள். பிராமணாலனாலே சுத்தபத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா. இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு பூணூல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே? என்னங்க ஒண்ணும் பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா ஃப்ராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது ஃப்ராடா? அதுக்கு தெரிஞ்சுட்டால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் உழுந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புல்லே போதும்னு சொல்லுமா. 4 நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி அடிச்சா தானே திரும்பி வர்றான்.
எப்பவுமே நாம பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும். பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு உன் உத்தியோகம் பாக்குறதுக்கு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். ஏய், என்னடா பெரிய பிஏ சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும். 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தாக்காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா, பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபா கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி இல்ல. எனக்கு கை கால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ. ஒரு குளியல் போடு. என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ. பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு. தொந்தி கணபதியே, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைகிற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா. ஆனா இப்போ ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இத நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க. நான் இத போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கு வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட். இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ விநாயகரே, தேங்க்யூ. பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். என்ன சொல்லி குத்தமில்லை, யாரும் இங்கே சுத்தமில்லை. என்ன சொல்லி குத்தமில்லை, யாரும் இங்கே சுத்தமில்லை. நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம்.
வரியா? வைதிகம்? ஆமா, கணபதி ஹோமம். ஒரு ஆள் குறையிறது. 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ். என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மந்திரம் சொல்ல வராது தம்பி. சுவாகா சொல்ல தெரியாது? சுவாகா? அதான் பேஷா சொல்றியே. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்ச எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன். அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கு போட்டு வந்துடுறேன். பறக்காத, முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறது 25 ரூபீஸ். சுவாகா சுவாகா. காவேரி இன்னும் கங்கை இன்னும் பேரு வச்சானாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒண்ணுதான். ஆளாளுக்கு ஒரு ஜாதி இங்கே சொல்லி வச்சோம், ஆனாலும் நம்ம ஜாதி எல்லாம் ஒண்ணுதான். பாண்டியிலே ஏ பாண்டியிலே நம்ம பாரதியார் இருந்தா, பக்கத்திலே ஒரு தாண்டவன அழைச்சா, பூநூலத்தான் நீ போடுனார், எல்லாரும் ஐயர்னு வெளுத்து வாங்கினார். எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு, எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். பால் போல ஒரு வெள்ளை நீரம் கள்ளு கொண்டு, நாய் போல பல குள்ள நரி கூட்டம் உண்டு. யார் வாழ்க்கையிலும் அந்த ரங்க பந்தல் உண்டு, ஓர் நாளில் அது அம்பலத்தில் வந்ததுண்டு. கட்டுக்கட்டா ஏ கட்டுக்கட்டா நீரப்பட்டை அடிப்பான், விட்டு புட்டா அவன் ஊரை கொள்ளை அடிப்பான். ஏன் வேசத்தால் ஊர் மாறணும், குனிஞ்சு கிடந்தவங்க நிமிந்து நடக்கவே. எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு, எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். என்ன சொல்லி குத்தம் இல்லை, யாரும் இங்கே சுத்தம் இல்லை, நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன. எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். ஒண்ணு இல்ல, நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம், படபடப்பு. ஆமாமா, மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. கொடுங்க சாமி. மகராஜரே, நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க. எவ்வளோ உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கல. விளக்கெரிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி? எங்க குப்பத்துக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனும் விவரம் கிட்டதானமா, இவன் பையனுக்கு 4-5 விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டாருங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நமக்கு ஆறுக்கு இருக்காங்க. ஐயர் சாமி, நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தர்மாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்காரு. மறுபடியும் அவரையே. உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிசை 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிசீங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. சரி, சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க. சாமி, நீங்க நல்லா இருக்கும் சாமி.
குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க தான் சாமி. குடிங்க, வாங்கிக்கங்க. என்னடே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அதை ஏன் எடுத்த? சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா? போடுற கேள போடு. அபச்சாரம். உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்கே. கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. அம்புஜா, இதோ வந்துட்டேன். கூட்டேலா கணபதி ஹோமத்துக்கு பாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா. என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரும். எவ்ரிதிங் ஓகே. செக் அண்ட் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுண்ட் கரெக்ட். பானு, கூப்பிட்டேலாப்பா? ஆத்துல 2 பொம்மநாடிகள் இருக்கு. 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல. இல்ல சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது. ஓட்டு மேல வீசு. இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன், கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா, நேக்கு புரிஞ்செடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது. பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டு, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணு, சாஸ்திரிகள் உட்கார இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம். யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டுண்டேன். பஞ்ச பாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமிய பாக்க. முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீங்களும் பிராமணால் தான். ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவுண்டு. அது என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. That is our rules. Beg your pardon? Please give me a list of your rules and regulations. No, nothing. பஞ்சபாத்திரம், that's all. பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே? தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபகாலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபகால் என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள்லாம் இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன். யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிறேன். அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறோம். எங்க தூபகால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட். சமத்துவம். இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமயம் கோமயம் கோமயம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல, அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது.
இந்த கோமி தான் லாஸ்ட் கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்கான்னு நான் சொன்னேனோ இல்லையோ? கோமியம்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா நீங்க தானே லக்ஷ்மி? இல்லைங்க, காமாட்சி. ஓ காமாட்சியோ. லக்ஷ்மி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற, டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம், என்ன நீ காமிச்சு கொடுத்துறாரு? நானா? ஏன் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே சரி. இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்கார். ஓம் அபோபஸ்பரிஸ்யா ஓம் ஆத்மத்வாய ஸ்வதா ஓம் வித்யாதத்வாய ஸ்வதா ஸ்வாக ஓம் சிவதத்வாய ஸ்வதா ஸ்வதா ஸ்வாக ஸ்வதா ஸ்வாக. ஸ்வதா. சரி ஸ்வாக இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஸ்யா அஷ்டாங்கஹேத்வா பவித்ரம் த்ருத்வா க்லாம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. கொஞ்சம் இருங்கோ. நீ சுக்லாம்பரதனம் சொல்லு. சுக்லாம்பிரதரம் 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 சுக்லாம்பிரதம். இவர்தான் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பிரதரம் சொல்லுங்க. க்லாம்பரதரம் விஷ்ணும் சுக்லாம்பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். நீங்க இருங்க. நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. ஸ்வாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 rupees பேசினா. நீங்க வேணா ஸ்வாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். தப்பு என்னோடதுதான். ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது. போய் நில்லு. பிராணாநாயம் அவளை இருந்து சொல்லணும். பிராணாயாம்யா கோர்கவஸ்வரம் நமோ பாக்தே நமஸ்தே குருதக்ஷே ஸ்வாமி. இங்க வா. இத புடி. நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லி. பரவாயில்ல புடி. இதோ. இல்ல இல்ல. யூ ஆர் எஜுகேட்டட்? எஸ் சார். BA எக்கனாமிக்ஸ். வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்கேன். ஆமே கரெக்ட்? அப்சல்யூட்லி. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் BA வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம். நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? இல்ல இன்னைக்கு எனக்கு குட் டைம். ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி,
நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழறங்கி பாத்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்கற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கிட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூ நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அண்ணா, அம்பி கேரா பிளாட்பாரம் அத கௌரவமா சுத்தி வளைக்கிறார். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன். நான் கொஞ்சம் எசகு பசகா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துரும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க. 6 அடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கை கால விட வடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னு பிளான் பண்றீங்க. அண்ணா, அம்மாடி, எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. Follow me. இதான் அவுட் ஹவுஸ். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி கீடி பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராடு, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற முடி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10. சரியான எமகண்டத்தில் நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போவதோ. ஈஸ்வரோ லட்சம். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போக்கோ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாழ்க்கை இம்மியாலும் இடைஞ்சில்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க. நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பூணுலையும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கூப்பிட்டா கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு. போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அது பொண்ணு, எனக்கு கூட அப்படி இருந்து பசியா இருக்கு. இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபால், மாமி, சாப்பிடறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி. நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா? மானே சாப்பிடல, அதுக்குள்ள நோக்கு என்ன அவசரம் கொட்டிக்க வந்துட்டேன். இதான் வயசு 80 தாண்டா மட்டும் போதாது, புத்தியிலையும் கூட அது வேணும். இலையில உட்கார்ந்தவனை எழுப்புறியே, நோக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? I know you don't teach me lesson. Keep quiet. கோபால், என் தோப்பனார் பண்ணது தப்பு தான், மன்னிச்சு. இல்ல, தப்பு என்னோடதான். நான் 4-5 நாளா சாப்பிடல. மத்தியானம் கூட சாப்பிட உட்கார வச்ச. கூட புரோகிதம் பண்ண வந்தவெல்லாம் சுதா சோகா கூட சொல்ல தெரியல. நல்லா கொட்டி கூடான்னு சொல்லி கிண்டலா பேசின. வேண்டான்னு எழுந்துட்டேன். சாயங்காலத்திலிருந்து நல்ல பசி. யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் ரேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்கார்ந்து. நீங்க சாப்பிடுங்க. பானு, போய் இன்னொரு இலை அறுத்துண்டு வா. சாப்பிடலாம். இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம். நான் தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல, வா. உட்கார். நீங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார். எங்கே உட்கார். அப்படியே இருக்கட்டும்.
வாடி. ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவளை சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பியை இங்கேயே தங்க சொன்னேன்ல, சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் கோபால். இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற. நீ சாப்பிட்டு கோபால். அம்மாடி இதுதான் காதலா? அடராமா இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூற சேல மாலையோடு நாளை வந்து சேரும். அம்மாடி இதுதான் காதலா? அடராமா இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூற சேல மாலையோடு நாளை வந்து சேரும். கண்ணமழகிய ரோசாப்பு கண்ணில் சிரிக்குது ஊதாப்பு, உதட்டில் உதிரும் தேன் முல்லைப்பூ. அஞ்சி ஒதுங்குது மாறாப்பு, இன்னும் எதுக்கிந்த வீராப்பு, அணைக்கு சிவக்கும் ஆவாரப்பூ. அடி சித்திரம படிச்சேலைய கட்டுச்சு, தேவதை பாதங்கள் பூமியில் ஒட்டுச்சு. ஓட்டத்த விரல்களும் மேனியில் பட்டுச்சு, பட்ட இடங்களில் குங்குமம் கொட்டுச்சு. நித்தம் இரவினி வித்தை படிக்கையில் ரசிச்சு பழகும் அழகு. அன்னைகள் அன்று விளக்கினின் நிலையில் எனக்கு கடிதம் எழுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூற சேல மாலையோடு நாளை வந்து சேரும். அம்மாடி இதுதான் காதலா? அடராமா இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூற சேல மாலையோடு நாளை வந்து சேரும். ஆடி பறக்கிற பாவாட, மூடி மறக்கிற மேலாட, இரண்டும் எனக்கு நீயாகணும். நீந்தி குளிக்கிற நீரோட நெஞ்ச தழுவுற பூமால, இரண்டும் எனக்கு நீயாகணும். இந்த அள்ளி கொழுப்பில மீனு கொதிக்குது, தண்ணி தழும்புது, தாளம் அடிக்குது. ஒரு முல்லை வானத்துல வந்து பறக்குது, பூவை திறக்குது, கள்ளை குடிக்குது. கொத்தி கொடுத்திடும் கத்தில் சுகமது, விடியும் வரைக்கும் இருக்கும். கட்டி பிடித்த கை விட்டு பிரிந்ததும் அடுத்த இரவின் வரவை நினைக்கு. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூற சேல
இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு விசேஷ பூஜைங்கறனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு. பூஜை முடிஞ்சதும் 11 மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன். இந்தாங்கோ. ஒரு நிமிஷம். ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். தந்தையில மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா? டப்பாங் குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா. மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன், பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு, சமையலா பண்ண போற? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகை கெடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ, திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன? ஏயா, தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க. கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் எந்த திருண்ட? கோயிலோடது. அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையா பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன், எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், எது உள்ள போன? வெளிவா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு. அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ,
நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே, பரவாயில்ல. இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன், அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது குடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்க. கொடுங்க. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஊத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்டானே. ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்ல ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போடுத்து? நமஸ்காரம். வா கோபால். மாமி நீங்க இங்க வந்து பாக்க சொன்னதா சொன்ன, அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லிருப்பா, போய் பண்ணு. கொஞ்சம் நெல்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன இப்படி வாங்கோன்னு. நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான். உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன், அது ரொம்ப உபத்திரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் வயசு என்ன, சொல் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு? இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீங்க போய் பெருக்குங்க. கோபால் நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துகிட்டு இன்னையில இருந்து வெள்ளைக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்தோம். அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இளக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற. தோப்பனார் பண்டிதர். சம்ஸ்கிருத பண்டிதரோ? அதேதான். பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடும்பியும் தோப்பனார் கையில தான். ஏண்டாடே கோபால், கொப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவார். ஏதானோ ஐயோ ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏய்யா, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கும். சொன்ன கேளமா, பிரேக் பிடிக்கலாமா? சாமி சாமி, இரு எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையன் சைக்கிள் எடு. இரியா, அவனை பாத்துக்கிறேன். நேரம் வேற ஆச்சு. இனிமே எப்பவுமே நீ எல்லாம் கடுமையா. சரி, அழுகாத விடு. இந்த ஜிலேபி கண்டன இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு. வேற இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போகணும் சாமி. ஏ சாமி, உங்களுக்கு மீனுக்கு ஆகாது. எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா, நான் பிராமணனோ எனக்கு மீனால பிடிக்காது. இப்படி 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 காலங்காத்தால எது தொட்டேன். அபச்சாரம். நீ போ. ஒரு பொம்மை நாட்டிக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது பாவம். போய் குளிச்சு. என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க. மாமி, கீழே டச் பண்ணுங்க. என்னது? கீழே நடுக்கட்டில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி, மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும். கீழே இறங்கத்தான் சுகம்.
இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. இல்ல இல்ல பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன். நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் கண்ணன். கண்ணன் கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான், வீசிடுவான். வான் வான் வான். வான். யோ யோ, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்டு மெடலிஸ்ட். டேய், நாங்க 4 பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்றோம். நீங்க 4 பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயித்து வலி. வயிற்று வலியா? ஏண்டா நீ கூட வயிற்று வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டு, என்ன கஷாயம் அது? மது கசாயம். அது விலை 5 ரூபாய் தான். அதை வாங்கி குழந்தை கொடுங்க, சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபா கொண்டா 50 ரூபா. கன்னியாச்சும் போனாலும் ஜாதி பிச்சு போறதுங்க சரியா இருக்கே. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எங்க பிராமண ஆள் வேலை இல்ல. நீ பாட்டுக்கு இப்ப எகிரிண்டு போன, நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டுக்கும். அது சரி கிருஷ்ணய்யர், ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது. வீட்டையும் காலி பண்ணணும், வேலையும் மூளை இருக்கு. முதல்ல சிகரெட் அணைங்க. முதல்ல சிகரெட் அணைங்க. எதுக்கு? ஆத்துல குழந்தைக்கு அம்பு போட்டுருக்கு. இப்பதான் ஆத்து அலம்பிட்டு வந்திருக்கிறேன். பூஜை வேற பண்ணணும். செருப்பு காலோட சிகரெட் வேற பிடிச்சிட்டு இருக்கேன். சிகரெட் அணைங்க. சாமி சொல்றாருல, சீரட்டை அனுப்பா. விடும் கிருஷ்ணய்யர. சொன்ன கேடுற கோபால், வேலை போயிடும். எனக்கு ஆத்திரம் வருது, பேசாம இருங்க. நீங்க பிடிக்கும். ஆமா, இந்த அகரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு. மீசை வச்சிருக்கனாலயா? அது மட்டும் இல்ல, வயசு முறுக்கும் அகிர்காரத்து மாமியெல்லாம் பாத்துட்டு இருக்காளோ இன்னும் தீராதன்னு பாக்குறாரு. அடாடே, ஆக்கிருவோம், பேச ஆக்கிருவோம். இருங்க இருங்கோ, அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான். போனா போ. என்னடா ஆச்சரியமா இருக்குது, இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சை மலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும். கோபால் சார், சாமி மலை ஏறியாச்சு, கண்டுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே. அலே நில்லுங்கடா.
இனிமே அக்ரஹத்துல யாரும் வாழ முடியாது. நவராத்திரி விழா பாட்டு போட்டி இசை